அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வேலூர் அருகில் அமைந்துள்ள ரத்னகிரி பாலமுருகன் கோயிலை தான் இப்பொழுது ட்ரோன் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது மிகவும் அழகாக காணப்படக்கூடிய இந்த காட்சியை உங்களுக்கு காட்டுவதில் ஜேஎச்எஃப் மீடியா மிகவும் சந்தோஷப்படுகிறது. எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். எல்லா பக்கமும் சுற்றுச்சூழல் நிறைந்த காணப்படக்கூடிய இந்த திருக்கோயில் உண்மையாகவே அருமையான பகுதியில் அமைந்துள்ள திருக்கோயில் உங்களுக்காக காட்டுவதில் மகிழ்ச்சி. இப்பொழுது கோயில் அருகே பூஜை செய்து கொண்டிருக்கிறார் ரத்னகிரி ஸ்ரீ பாலமுருகன் அடிமை சுவாமிகள். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரத்னகிரி அருகே அமைந்துள்ள அந்த திருக்கோயிலில் உள்ளமைப்பில் காணப்படக்கூடிய அந்த குளத்தின் வழியாக தரிசனத்தை மேற்கொண்டுள்ள அனைத்து மக்களும் தீபத்தை ஏற்று வழிபடுகிறார்கள். உண்மையாகவே இது அரிய காட்சியாக அமைந்துள்ளது. இங்கு இருக்கக்கூடிய கோவில் உண்மையாகவே ஒரு ஆன்மீக தலமாக செயல்படுகிறது. முருகனுடைய வாகனம் மயில் இங்கு உள்ளது. இந்த திருக்கோயிலை பற்றிய முழு தகவல்களையும் உங்களுக்காக வழங்குவதில் கண்டிப்பாக மகிழ்ச்சியை தருகிறது. பலவிதமான கோயில்களுக்கு சென்றிருந்தாலும் இந்த கோயிலுக்கு வருவது மிகவும் புண்ணியமாக கருதுகிறோம். நாங்கள் வேலூர் அருகே காணப்படக்கூடிய இந்த திருக்கோயில் கிட்டத்தட்ட வேலூர் அமைந்துள்ள ரத்னகிரி பாலமுருகன் கோயில் 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது மற்றும் 14ஆம் நூற்றாண்டில் கவிஞராக அருணகிரிநாதரால் குறிப்பிடப்பட்டது. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்ற பழமொழிக்கு ஏற்ப இது ஒரு மலையின் உச்சியில் அமைந்துள்ள இந்த திருக்கோயில் ஒரு புகழ்பெற்றது. ரத்னகிரி பாலமுருகன் கோயில் 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த கோயில் பழமையான, மேலும் பல மக்கள் வந்து செல்லக்கூடிய திருக்கோயிலாக அமைந்துள்ளது. இந்த திருக்கோயில் தூரத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த அரிய காட்சி உங்களுக்காக மிகவும் அற்புதமாக தெரிகிறது. அங்கு உள் சென்று பலவிதமான தகவல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் வழங்குவதில் மிகவும் புண்ணியமாக செயல்படுகிறது. தூரத்திலிருந்து காட்டப்படுகின்ற அந்த அரிய காட்சி உங்களுக்காக. மேலும் அந்த சாலையில் மெதுவாக சென்று ரத்னகிரி என்னும் புகழ்பெற்ற அந்த திருக்கோயிலை உங்களுக்கு காட்டுகிறோம். இங்கு அந்த திருக்கோயிலை பார்த்தவுடனே ஒரு மகிழ்ச்சியும் ஒரு ஆனந்தமும், அந்த திருக்கோயிலை நினைக்கும் போது எல்லாம் எங்களுக்கு மன நிம்மதியையும் அமைதியையும் தருகின்ற வகையில் இந்த திருக்கோயில் உள்ளது. அந்த ரத்னகிரி அந்த சுவாமி தரிசனம் செய்வதற்காக, இந்த முருகன் தரிசனத்தை பெறுவதற்காக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த சேனல் வழியாக பலவிதமான கோயில்கள், பல கோயில்கள் பற்றி வரலாறுகளை உங்களுக்கு தெரிவித்திருந்தாலும் இந்த கோயிலுக்கு தரிசிப்பது மிகவும் புண்ணியம். இப்பொழுது மெதுவாக சாலையில் சென்று அந்த என்ட்ரன்ஸ் பகுதி உங்களுக்கு காட்டுகிறோம். அருள்மிகு பாலமுருகன் திருக்கோவில் ரத்னகிரி. இந்த கோயில் தூண் வழியாக சென்று மெதுவாக செல்ல வேண்டும். சாலையில் இருபுறமும் வண்டிகள் வந்து கொண்டிருப்பதால் மெதுவாக சென்று கொண்டிருக்கிறோம். இப்பொழுது திருக்கோயில் நுழைவாயில் வழியாக சென்று அந்த திருக்கோயிலுக்கு நாங்கள் பக்தியோடு சென்று தரிசனம் மேற்கொள்ள இருக்கிறோம். இப்பொழுது இந்த திருக்கோயிலில் இரண்டு பக்கமும் பசுமையான மரங்கள் மற்றும் பலவிதமான மக்கள் வந்து வழிபடுகிறார்கள். இங்கு வந்து சென்றாலே மனதுக்கு நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும். இங்கு ஒரு முறை வந்தாலே கண்டிப்பாக உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் நினைப்பது எல்லாம் நடந்துவிடும் என்பது இங்கு பல பேர்கிட்ட கேட்கும் பொழுது சொல்கிறார்கள்.
இந்த திருக்கோயில் உண்மையாகவே அருமையான முறையில் காணப்படக்கூடியது. இந்த திருக்கோயிலில் உள்நுழைவாயில் வந்துவிட்டோம். அடிவாரத்தில் இருந்து இப்பொழுது காட்டுகின்ற அந்த அரிய காட்சி. இந்த திருக்கோயில் மிகவும் அருமையாக இருக்கிறது. இப்பொழுது படிக்கட்டு வழியாக அந்த திருக்கோயில் முருகனை தரிசிப்பதற்காக நாங்கள் செல்கிறோம். மெதுவாக செல்ல வேண்டும். பலவிதமான மக்கள் தரிசனத்தை முடித்துவிட்டு கீழ் இறங்குகின்றார்கள். நாங்கள் தரிசனம் மேற்கொள்வதற்காக மேலே செல்கிறோம். இப்படியாக அந்த முருகனை பார்க்க வேண்டும், இந்த சுவாமியை பார்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். இப்பொழுது 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது ரத்னகிரி பாலமுருகன் மலை உச்சியில் அமைந்துள்ளது. எங்கெல்லாம் குன்றுகள் உள்ளதோ அங்கெல்லாம் முருகன் கோயில் இருக்கும் என்பது இந்து வேதங்கள் கூறுகிறது. காலப்போக்கில் ஒரு சாதாரண மணல் அமைப்பானது பின்னர் கல் கோவிலாக மாற்றி அமைந்துள்ளது. 14ஆவது நூற்றாண்டு புலவர் அருணகிரிநாதர் இந்த கோயிலை ரத்தனகிரி வால் முருகனே இளைய வராமார் பெருமானே என்று பாடியுள்ளார். பல்லாண்டுகளுக்கு முன்பு முருகனின் தீவிர பக்தியான பெண் ஒருவர் நீண்ட வருடங்களாக குழந்தை பாக்கியமின்றி தவித்தார். தினசரி ரத்னகிரி கோயிலுக்கு வந்த பிறகு அதையெல்லாம் நிவர்த்தியோடு சென்றார். அதேபோல் பல வரலாறுகளை இந்த கோயிலுக்கு உண்டு. இப்பொழுது அந்த கோயில் மேல் தளத்திலிருந்து காட்டப்படுகின்ற அந்த அரிய காட்சி. தேன் கூடு அழகாக இருக்கிறது பாருங்க. உள்ள சென்ற பிறகு அங்கு உள்ள முருகனை தரிசனம் மேற்கொள்வதற்காக உள்ளே செல்கின்றோம். மக்கள் கூட்டம் வந்து கொண்டிருக்கிறார்கள். மெதுவாக செல்ல வேண்டும். அந்த திருக்கோயிலுடைய முருகன் அருள் எங்களுக்கு கிடைத்துவிட்டது. உண்மையாகவே அருமையான ஒரு தரிசனம். இந்த அடிகளார் சுவாமிகளை திருவுருவ படம் அங்குள்ளது. அதை உங்களுக்கு காட்டுகிறோம். முருகன் சிலை இருக்கிறது. வரலாறுகள் பாலமுருகன் ரத்னகிரி திருக்கோயிலுடைய வரலாறு பதிக்கப்பட்டுள்ளது. தரிசனத்தை முடித்து வெளியே வருகின்ற அரிய காட்சி மன நிம்மதியை தருகிறது. இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் அனைவரும் ஒரு நாள் சென்று வர வேண்டும். இந்த திருக்கோயில் ஆடி கிருத்திகை அன்று இரத்தினங்களால் ஆன ஆடையால் மூலவர் பாலமுருகன் அலங்கரிக்கப்படுகிறார். ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று மூலவர் பாலமுருகனுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது. கந்த சஷ்டி விழா நடைபெறும் பொழுது பாலமுருகனுக்கு நவரத்தின அங்கி அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. அருங்கோண வடிவில் தெப்பக்குளம் ஒன்று உருவாக்கப்பட்டு 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டது. இங்கு பலவிதமான மக்கள் வந்து கொண்டு தரிசனத்தை மேற்கொள்கிறார்கள். இங்கு மேலிருந்து காட்டப்படுகின்ற இந்த குளம், இந்த காட்சிகள் மற்றும் தரிசனத்தை முடித்துவிட்டு இப்பொழுது நாங்கள் படி வழியாக கீழே இறங்குகின்றோம். அடுத்தபடியாக இப்பொழுது படி வழியாக செல்லாமல் 2 வீலர் 4 வீலர் செல்லக்கூடிய வழியை உங்களுக்கு காட்டுகிறோம். இதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த கோயிலுக்கு பேக் சைடு வரக்கூடிய இந்த வழி மெதுவாக செல்ல வேண்டும். கல்லால் சூழப்பட்ட இந்த திருக்கோயில்
குன்று மேல் அமைந்துள்ள இந்த ரத்னகிரி கோயில் மிகவும் சிறப்பிடம். வழிபாதைகள் மிகவும் அருமையாக காணப்படுகிறது. இதுவாக உங்களுக்கு காட்டுகிறோம், அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளவும். அங்கு இரண்டு பக்கமும் தூண்கள் அமைக்கப்பட்டு சேஃப்டியோடு இருக்கக்கூடிய அந்த காட்சி. தரிசனத்தை முடித்து கீழ் சென்று கொண்டிருக்கிறார்கள். படிக்கட்டு வழியாகவும் வரலாம். மேலே செல்ல முடியாதவர்கள் 2 வீலர் 4 வீலரில் வந்து தரிசனத்தை முடித்துவிட்டு செல்லலாம். மிகவும் அற்புதமாக சாலைகள் அமைக்கப்பட்டு இந்த திருக்கோயிலுக்காக உருவாக்கப்பட்ட இந்த சாலைகள் மிகவும் அருமையாக இருக்கிறது. குடிநீர் வசதி, அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அன்னதானம் செய்கிறார்கள். இங்கே வந்து பார்க் செய்துவிட்டு தரிசனத்தை மேற்கொள்ளலாம். இதையெல்லாம் உங்களுக்கு காட்டுவதில் ஜேஎச்எஃப் மீடியா மிகவும் சந்தோஷப்படுகிறது. இப்பொழுது நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த திருக்கோயில் மிகவும் புகழ்பெற்று மன அமைதியை கொடுத்த இந்த பாலமுருகன் திருக்கோயிலுக்கு நன்றிகள். குளம் இருக்கிறது. அன்னதானம் செய்கிறார்கள். தேர் இருக்கிறது. பஸ் வசதி உள்ளது. மிகவும் புனிதமானது. வீடியோவை பார்ப்பதில் மிகவும் சந்தோஷம். நன்றிகள். பாலமுருகன் ரத்னகிரி திருக்கோயிலில் எடுக்கப்பட்ட சில புகைப்படங்கள் உங்களுக்காக வழங்குகிறோம். இந்த திருக்கோயில் மிகவும் சிறப்பாக அமைந்தது. மேலும் அடுத்த வீடியோவில் புதிய விதமான திருக்கோயில்களை பற்றி பார்ப்போம். நன்றி. வணக்கம்.